எப்படி நம்ம நரகாசுரனை வதம் பண்ணதை தீபாவளின்னு ஒரு நாள் வச்சு கொண்டாடுறோமோ, அதே மாதிரி இன்னைக்கு முரளிதரன் சிவலிங்கம் அப்படிங்கிற போலி அனிமல் ஆக்டிவிஸ்டை தமிழக காவல்துறை கைது பண்ணதையும் ஒரு தேதி வச்சு நம்ம கொண்டாடணும். இதுல கொண்டாடுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நாயெல்லாம் எடுத்துட்டு போய் காப்பகத்துல அடைச்சிரு, நாய் தெருவிலேயே இருக்கக்கூடாது, நாய்களை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்ற முக்காவாசி பேருக்கு அனிமல் பர்த் கண்ட்ரோல்னா என்ன, கருத்தடை பண்ணிட்டு ஏன் அதே இடத்துல திருப்பி விடுறோம், இக்கலாஜிக்கல் நீஷேனா என்ன, 2001 வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அது ஏன் வேலை செய்யலை அப்படிங்கிற அடிப்படை ஆராய்ச்சி பண்ணணுங்கிற எண்ணமும் கிடையாது, அதை பண்ணக்கூடிய அறிவும் கிடையாது. சரி, ஏதோ லேக் ஆஃப் பிரெயின் செல்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஆனால் இந்த ஆள் அப்படி கிடையாது. அனிமல் ஷெல்டர் வச்சு நடத்தினவன், பல அனிமல் ஆர்கனைசேஷன்ஸில் ஒர்க் பண்ணவன், இவன் நாய்க்கெல்லாம் லட்ச லட்சமாக காசு சேர்த்து வச்சு சோறு போட்டவன் கொரோனா டைமில். இவனுக்கு அனிமல் பர்த் கண்ட்ரோல்னா என்னன்னு தெரியும். இதுக்கு பின்னாடி முழு பிரச்சனையும் கரப்ஷன் அப்படிங்கிறதும் தெரியும். ஆனால் அவங்களெல்லாம் விட்டுட்டு, கரப்ட் அதிகாரிகளெல்லாம் விட்டுட்டு இந்த நாய்கள் மேலே வெறுப்பை காட்ட ஆரம்பிச்சிருக்கான். நாய்களை ஒழிச்சிடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சாப்பாடு வைக்கிறவங்க மேலெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, ஹராஸ்மெண்ட் போடுறது, சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை தப்பாக இன்டர்பிரேட் பண்ணி மக்களுக்கு தப்பாக சட்டம் சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி மாறிட்டானா ஏதோ ஒரு லாபியில் ஒன்று காசு வாங்கிட்டு பண்ணுறான், இல்லை இவன் கூட இப்போ வேலை செஞ்ச ஒருத்தர் சொன்ன மாதிரி இவனுக்கு முத்தி போச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஆட்களை சிறையில் அடைப்பது தெருநாய் பிரச்சனைக்கு இன்னும் நல்ல சொல்யூஷன். தெருநாய்களை காப்பகத்தில் அடைப்பதை விட இந்த மாதிரி ஆட்களை சிறையில் அடைப்பது இன்னும் சிறந்த சொல்யூஷன் அப்படிங்கிறத பதிவு பண்ணி கொண்டாட்டத்தோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.